அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். அக்னி நட்சத்திரம் 2024 அக்னி நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடாதவைகள் செய்யக்கூடியவைகள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். பயிற்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வெயில், அக்னி நட்சத்திர வெயில தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சித்திரை மாதத்துல வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல ரொம்ப ரொம்ப அதிகமாவே வெயிலின் தாக்கம் இருக்கும்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் சித்திரை 21 தொடங்கி வைகாசி 15 முடிவடையும். அதே போல இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி மே 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர நாட்கள் இருக்கு. இந்த நாட்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது வெயிலால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. உடல் ரீதியாக இந்த வெய்ய காலத்துல பாத்தீங்கன்னா அம்மை போடுறது, அக்கி போடுறது, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, தலையில் நீர் கோர்த்து தலையில வர்ற பிரச்சனைகள் வர்றது, உடல் பலவீனம் அடைகிறது. அதுவும் வயசானவங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேண்டாம். பாடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகும், அவங்களுக்கு நீர் சத்தே இருக்காம போயிடும். இத மாதிரி சிச்சுவேஷன், அது மாதிரி வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கும் நிறைய உபாதைகள் ஏற்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த உபாதைகளில் இருந்து தப்பிக்கலாம். இப்ப நீங்க பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஆன்மீக ரீதியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்புங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. எல்லாரும் வெயில் அடிக்குதுன்னு சொல்லி வெயிலையும் சூரியனையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, ஏன் இவ்வளவு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு? நம்ம கவனம் செலுத்துறது இல்ல. வீட்டுல வாசல்ல மரம் வளர்த்தா அந்த வேர் வீட்டுக்குள்ள போயிடும், அந்த வீடே வீணா போயிடும். இத மாதிரி எண்ணங்களால சின்ன சின்ன செடிகள் கூட யாருமே வளர்க்கறது இல்ல. கேட்டா வெயில் அடிச்சா எங்க வீட்டுல செடி வளராது அப்படிங்கிறாங்க. நீங்க செடி வளர்த்து பாருங்க, வெயிலுடைய தாக்கம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அத மாதிரி உங்களுடைய இந்த ஜென்மத்துல ஒரு 2 மரங்களையாவது கண்டிப்பா வளர்க்கணும். ஒவ்வொருத்தையும் கேட்டா எனக்கு ஒவ்வொரு விஷயம் நான் இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஜென்ம பலனை அடையணும் அப்படின்னா ஒரு விருட்சத்தை வளர்த்தாலே போதும்னு நிறைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை யாருமே கருத்துல எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பிரச்சனையே பெருசா இருக்கிறதுனால வெயில் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா பிற்காலத்துல இது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பொதுவான விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஒரு மரம் வளர்க்க முயற்சி செய்யுங்க. இப்ப செய்யக்கூடியவைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்னி நட்சத்திர நாட்களில் அக்னி பகவானை வழிபட்டு நீர்தானம், அன்னதானம், காலணிகள் வாங்கி கொடுப்பது. இந்த காலணிகளை அக்னி நட்சத்திர நாட்கள்ல நீங்க தானமாக கொடுக்கறது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தும். சனி பகவானால உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாகும். இந்த தானங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு செய்வதை போல 5 அறிவு கொண்ட உயிரினங்களுக்கும் செய்யறது ரொம்ப நல்லது. பசுவிற்கு, காகத்திற்கு, பறவைகளுக்கு, நாய்க்கு, இதுக்கெல்லாம் நீங்க தண்ணீர் கொடுக்கறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முன்னோர் சாபத்தை நீக்கும். சுபகாரியங்கள் பாத்தீங்கன்னா திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் இதெல்லாம் தாராளமா செய்யலாம், தவறு கிடையாது. உங்க வீட்டுல பெண்கள் பூ படைந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பூ புனித நன்னீராட்டு விழாலாம் இந்த மாதத்துல செய்யலாம், தவறே கிடையாதுங்க. செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல புது வீடு புகக்கூடாது. புதுசா ஒரு வீடு பால் காய்ச்சி போகக்கூடாது. அடுத்தது செடி கொடிகளை எக்காரணம் கொண்டும் வெட்டவே கூடாது. முடியை மொட்டை அடிக்க கூடாது. தலைமுடியை கொண்டு போய் காணிக்க கொடுக்கறது கூடாது. ஆனா எல்லாருமே வெய்ய காலத்துல போய் மொட்டை அடிச்சுக்கலாம், அப்பதான் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல முடி வெட்டக்கூடாது, காது குத்தக்கூடாது, கிணறு வெட்டக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது, விதைக்க கூடாது. வீட்டுடைய பராமரிப்பு பணி, அதாவது வீட்டுல ஏதாவது உடஞ்சிருக்கும், இப்ப இதை ஒப்பிடலாம், இந்த கதவு ரிப்பேரா போயிடுச்சு, இப்ப இதை சரி பண்ணலாம், இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக கருதப்படக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர நாள்ல செய்யக்கூடியவைகள் என்ன, செய்யக்கூடாதவைகள் என்னங்கறத இந்த பதிவுல பார்த்தோம்.
இன்னொரு முறை நான் உங்க எல்லாருக்கும் வலியுறுத்துறேன், வீட்டுல ஒரு தொட்டிலையாவது ஒரு செடியை வளர்க்க முயற்சி செய்யுங்க. அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு தேவையான இயற்கையிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.